2 பேரும் அங்கேயும் அசிங்கமாக்குறாங்க. 3 4 பேர் கொடுத்து தொடர்பு எங்களுக்கு உயிரை வாங்குறாங்க. இவங்களால எங்கள் வீட்டுக்காரங்க டார்ச்சர் பண்ணுறாங்க. உங்கள் அம்மா மாதிரி தானே நீங்களே இருப்பீங்க, உங்கள் அம்மா மாதிரி தானே நீங்களே இருப்பீங்கன்ட்டுன்னு ரொம்ப பிரச்சனை அது மேடம். இவங்க இப்போ போய் 4 வருஷம் ஆச்சு சின்னப்பா வீட்டுக்கு போய் இந்த பிரச்சனைலாம் கேட்ட மாதிரி இதெல்லாம் கேட்டனாலும் அவங்க வீட்டில் போய் உக்காந்துக்கின்னு வரவே மாட்டேங்கிறாங்க. கூப்பிட்டா கூட நாங்கள் ஃபோன் பண்ணுறோம், பேசுனா கூட அவங்ககிட்ட ஃபோனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எதுனாலும் அவர் தான் பேசுகிறாரு. அவர் யார் மேடம் என்கிட்ட பேசுறதுக்கு? ஒரு பெத்தவங்கிட்ட பேசுறதுக்கு எங்களுக்கு முடியாதா? எவ்வளோ பசங்க நீங்கள்? நாங்கள் 3 பேர் மேடம். தம்பி இறந்துட்டான், நான் ஒன்று, தங்கச்சி ஒன்று. தங்கச்சி கல்யாணம் பண்ணியாச்சு? தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சு. தங்கச்சி வேலூர்லேயே இருக்கிறாங்க, நான் லத்தியாரில் இருக்கிறேன். அவர் கூட சேர்ந்துக்குன்னா இப்போ ரேஷன் கார்டில் பேர் நீக்க சொன்னால் என்னன்றாங்க, பேரெல்லாம் நீக்க முடியாது, ஒன்றாந்து நீக்க சொல் பேர். சரி, ஓடிபி நம்பர் வரல, இப்போ ஃபோன் நம்பரு அவங்க தான் கொடுத்துக்குறாங்க, அந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க, ஓடிபி நம்பர் வந்தால் மட்டும் சொல்லுங்கள், எங்கள் அம்மா நம்பர் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறேன். நான் உங்கள் அம்மா நம்பர்லாம் கொடுக்க முடியாதும்மா எங்களெல்லாம், நீ ஒன்றா உன் ஆதார் கார்டு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புன்னு சொன்னாங்க. சரி, இப்போ எங்கள் வீட்டுக்கான டெத் சர்டிஃபிகேட்லாம் வாங்கினேன் மேடம். சரி, நான் கொடுத்து அமிச்சேன். ஃபஸ்ட்டு 200 கொடுத்து அமிச்சேன். எந்த 100 தங்கச்சி 100 கொடுத்து அமிச்சோம். அவன் பெட்ரோல் செல்லுலேருந்து எல்லா செல்லுக்கும் சேர்த்து 666 ரூபாய் ஆச்சுன்னு கணக்கோடு கேட்குறாங்க.